உண்மைக்கு மாற பொய்யான தகவலை சொல்றது இதெல்லாம் அசிங்கமா இல்ல. இந்த கீழ்த்தரமான கேவலமான அரசியல் செய்வதை ஒரு கூட்ட நெரிசல்ல உங்களை பார்க்க வந்த ஒரு அதிக ஆர்வ கோளாறின் காரணமாக நாமக்கல்ல வந்த கூட்டத்தை அப்படியே பல்லாயிரக்கணக்கான டூ வீலர்ல வரான். உங்க டூ வீலர்ல சிக்கி விழுந்து காயம்பட்டு கிடக்குறான். இடது பக்கம் ஒருத்தன் அதே மாதிரி டூ வீலர்ல வந்து விழுந்து அவனை ஏறி மிதிக்கிறாங்க. அவனை விஜய் வண்டி நிறுத்தி காப்பாத்துறதுக்கு முன் வரல. இவர் உடனே விமானத்தை பிடிச்சி பாதுகாப்பா 40 நிமிஷத்துல சென்னைக்கு போய் இறங்கிட்டாரு. 1.5 வயசு குழந்தைக்கு விஜய் யாருன்னு என்ன தெரியுமா? அரசியலுக்கு என்னன்னு தெரியுமா? தமிழக வெற்றி காக்கனா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. அந்த குழந்தையை கூட்டு வருது, கற்பிணி தாய்கள் வந்து செத்து போறது, இது மிகப்பெரிய ஒரு அறிவிலித்தனமான ஒரு நடவடிக்கை. 1000 பேர் கத்தியோட வந்தாங்கன்னு விஜய் ரசிகர்கள் பேஸ்புக்ல யூடியூப்ல பேசுறது இதெல்லாம் அபத்தமா இல்ல, இதெல்லாம் அசிங்கமா இல்ல. ஒரு கட்டுப்பாடற்ற ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு திரு விஜய் அவர்களால் அரசியலில் எதையும் சாதிக்க முடியாது. மக்களிடத்தில் நாளுக்கு நாள் அவர் அவப்பெயர் தான் சந்திக்க நேரிடும். மின்சார கம்பியில ஏறி தொங்குறாங்க, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி நிக்கிறாங்க, ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க அது மேல ஏறி நிக்கிறாங்க, வீடு மேல ஏறி குதிரை ஓடு மேல குதிக்கிறாங்க, மொட்டை மாடியில ஏறி நிக்கிறாங்க, வீட்டுக்காரங்க தட்டி கேட்டா வீட்டுக்காரங்களை மிரட்டுறாங்க. அங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் உங்களை அனைத்து தொலைக்காட்சியிலும் பேட்டி கொடுக்கும்போது பெரும்பான்மையானவர்கள் குடிச்சு விட்டு தான் இருந்தாங்க. குடிக்கு அடிமையாக இல்லாத ஒரு சில இளைஞர்கள் தான் எங்களை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மைக்கு மாற பொய்யான தகவலை சொல்றது. 1000 பேர் கத்தியோட வந்தாங்கன்னு விஜய் ரசிகர்கள் பேஸ்புக்ல யூடியூப்ல பேசுறது இதெல்லாம் அபத்தமா இல்ல, இதெல்லாம் அசிங்கமா இல்ல. இவ்வளவு கீழ்த்தரமா இவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு அரசியல் மாறிவிட்டது. இந்த கீழ்த்தரமான கேவலமான அரசியல் செய்வதை ரசிகர்கள் என்ற ஒரு கூட்டம் செய்வதை தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது. ஒரு கூட்ட நெரிசல்ல உங்களை பார்க்க வந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அதிக ஆர்வ கோளாறின் காரணமாக நாமக்கல்ல வந்த கூட்டத்தை அப்படியே பல்லாயிரக்கணக்கான டூ வீலர்ல வரான். உங்க டூ வீலர்ல சிக்கி விழுந்து காயம்பட்டு கிடக்குறான். அவனை கூட நிறுத்தி என்னன்னு கேட்கல. பின்னாடி ஒரு பக்கம் இடது பக்கம் ஒருத்தன் அதே மாதிரி டூ வீலர்ல வந்து விழுந்து அவனை ஏறி மிதிக்கிறாங்க. அவனை விஜய் வண்டி நிறுத்தி காப்பாற்றுறதுக்கு முன் வரல. இவர் உடனே விமானத்தை பிடிச்சி பாதுகாப்பாக 40 நிமிஷத்தில் சென்னைக்கு போய் இறங்கிட்டாரு. ஆனால் இந்த மக்கள் இங்கே உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் மயக்கத்திலிருந்து அவர் தெளிவிப்பிற்கான நடவடிக்கைகளை இறங்குவதற்கு விஜயனுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் களத்துக்கு வந்தா? விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே விழுறாங்க. விஜய் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு தொலைக்காட்சியில் காட்டிருக்காங்க, ஒருத்தர் இறந்து அப்படி தூக்கிட்டு ஓடுறாங்க ஆம்புலன்ஸுக்கு. அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க, அவங்க மேலே ஏறி நிற்கிறாங்க. அதையும் ஒரு தொலைக்காட்சி ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அப்போ இதையெல்லாம் குறித்து விஜய் உடனே ரத்து செஞ்சுட்டு இறங்கி மக்களோட மக்களை அவங்கள தூக்கி ஆம்புலன்ஸில் வச்சு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க மைக்கில் அறிவிச்சு முதல் உதவி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீங்கள் இறங்கி உள்ளே போய் பாதுகாப்பாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் தனி விமானம் ஏறி போயிட்டீங்க. என் தமிழ்நாட்டு தாய்மார்களின் உயிர் எங்களுடைய பச்சை 1.5 வயசு குழந்தைக்கு விஜய் யாருன்னு என்ன தெரியுமா? அரசியலுக்கு என்னன்னு தெரியுமா? தமிழக வெற்றி காக்கனா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. அந்த குழந்தையை கூட்டு வருது, கற்பிணி தாய்கள் வந்து செத்து போறது, இது மிகப்பெரிய ஒரு அறிவிலித்தனமான ஒரு நடவடிக்கை. என் தமிழ் சமூகம் தயவு செய்து எந்த சினிமாக்காரர்களுக்கோ ரசிகர் மன்றம் வைப்பது, பாலபிஷேகம் வைக்கிறது, கட் அவுட்டு வைக்கிறது, மண்சோறு சாப்பிடுவது, உடையை அவித்துட்டு வேப்பிலையை கட்டிக்கிட்டு அங்க பிரச்சனை பண்றது, மொட்டடிக்க போறது, அகல் குத்திக்கிறது, அவங்களால தான் நான் நேற்று ஒரு அம்மா சொல்லுது. ஆக பத்திரிக்கையை நான் கேட்கறேன், உங்களையும் நான் கேட்கறேன். எதுக்கு விஜய் தூங்கினாரு, எழுந்துட்டாரு, வெளியே வந்துட்டாரு, பாத்ரூம் போயிருக்காரு, பல்லு விளக்கிட்டு இருக்கிறாரு, குளிக்கிறாரு, வேன்ல ஏறிட்டாரு, இப்போ திருச்சி நோக்கி போறாரு, விமானத்துக்கு ஏறிட்டாரு, இறங்கிட்டாரு. அப்படி என்று 24 மணி நேரமும் ஒரு சினிமாக்காரங்க இப்ப பாரு, மக்களுக்காக போராடுற போராளிகள் எண்ணற்ற தலைவர்கள் இந்த மண்ணில் இருக்காங்க. அவர்களுக்கு கிடைக்காத மீடியா வெளிச்சத்தை அதிகமாக இது போன்ற சினிமா கூத்தாடிகளுக்கு சினிமாக்காரர்களுக்கு கொடுப்பதனுடைய விளைவு தான் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். இதில் என்ன தெரிஞ்ச அளவு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதனால் தயவு செய்து இனிவரும் காலங்களில் இது போன்ற சினிமா நடிகர்களுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்காதுங்க. எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்குற செய்தி போல அவர் கொடுங்க. அதை விட்டுட்டு 24 மணி நேரமும் லைவ், 24 மணி நேரமும் நேரடி ஒளிபரப்பின் ஊடாக ஒரு அதிகமான ஒரு பிம்பத்தை விஜயை நோக்கி கட்டி எழுப்பியனுடைய விளைவுதான் பாமர மக்கள் இன்றைக்கு இது போன்று அநியாயமாக அக்கிரமமாக செத்து மடிந்திருக்கிறார்கள்.